ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் 6th sum. If sin theta equal to a divided by square root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta. Okay, given sin theta equal to a divided by square root of a square plus b square. நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசி. ஓகே, லாங்கஸ்ட் சைடு, இந்த ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு தான் என்னதுன்னா ஹைபாட்டினியூஸ் சைடு. தீட்டா இங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், ஏல வேணாலும் எடுத்துக்கலாம், சியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த டைம் ஏல எடுத்துக்கலாம். தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன? ஏ. ஹைபாட்டினியூஸ் சைடு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பை பித்தாகரஸ் தேரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஏபி ஸ்கொயர், ஏபி அட்ஜசன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அப்போ ஏபி அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். பிசி வேல்யூ ஏ ஸ்கொயர். இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரிமைன் வேல்யூ என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே ஈக்குவல் கண்ணாண்ட ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். இங்கே ஏ ஸ்கொயர் ஈக்குவல் கண்ணாண்ட வரும்போது மைனஸ் ஆகும். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு பி. ஏபி அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா பின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஷோ தட் சொல்லி பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. நம்மளுக்கு சைன் தீட்டா வேல்யூ தெரியும், காஸ் தீட்டா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ? பி. பி டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே கொஷினில் பாருங்கள், பி சைன் தீட்டா ஏ காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம காஸ் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ காஸ் தீட்டா என்னென்னா கொடுத்துருக்க வேல்யூவோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏபி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். செகண்டு, நம்மளுக்கு சைன் தீட்டா வேல்யூ தெரியும், அது கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி சைன் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் தீட்டா வேல்யூ கூட பியை மல்டிபிள் பண்ணணும். அப்போது பி சைன் தீட்டா ஈக்குவல் டு பி, அது கூட மல்டிபிள் பண்ணும்போது அகைன் என்ன ஆகும்? ஏபி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா சைன் தீட்டாவில் ஆல்ரெடி ஏ இருக்குது, நம்ம இங்கே கொஷினில் என்ன பண்ணுறோன்னா பி அது கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது ஏபின்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு A cos theta, hence proved. Thank you for watching.